ஹலோ டாக்டர் தான் கேட்டிருக்கீங்க. வெயில் காலத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து நம்மளோட கலந்துரையாட டாக்டர் சுப்பிரமணியன் சேதுராமன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெயில் கொளுத்துக்கிட்டு சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட நேயர்களுக்காகவும் ரெயின்போ எஃப்எம்காகவும் நேர்காணல் கொடுக்கறதுக்கு குறிப்பாக இந்த ஒரு வெயில் காலத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நினைக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் குழந்தைகளை நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், என்ன மாதிரி அவங்களுக்கான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றது ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம். இந்த ஒரு டாபிக்கு நீங்கள் நேர்காணல் கொடுக்க வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்னை அழைத்தமைக்கு உங்களுக்கும் நன்றி. கண்டிப்பாக நேர்களே, உங்கள் வீட்லையும் குழந்தைகள் இருந்தாலும் இல்லை குழந்தைகள் சார்ந்து நீங்கள் ஏதாவது இந்த வெயில் காலத்தில் எப்படி எல்லாமே நம்ம குழந்தைகள் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. டாக்டர் வணக்கம். நம்ம நேர்காணலுக்கு போயிடலாங்களா? ஷூரா. எஸ் டாக்டர். ஆக்சுவலி பேசிக்காகவே அடிப்படையாகவே வெயில் காலம் அப்படின்ட்டு வரும்போது எல்லாருமே கம்பேர் பண்ணும்போது குழந்தைகள் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறத நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோடை காலத்தில் குழந்தைகளில் எந்த வகையில் நம்ம பாதுகாக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பேசிக்காக நீங்கள் சொல்லிடுங்க டாக்டர். பேசிக்காக கோடை காலம் அப்படின்னு நம்மளுக்கு வெயில் அப்படின்னு நம்ம வெயிலாக இருக்கும், கோடையாக இருக்கும், நம்மளால் வெளில போக முடியாது நம்ம நினைக்கிறோமே தவிர குழந்தைங்களுக்கு அது லீவ், ஓகே, ஹாலிடே டைம். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைம். நம்மளும் குழந்தைகளாக இருக்கிறச்சு அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சம்மர் ஹாலிடேஸ் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களோட அஜெண்டாவே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க அதோட கண்ணோட்டமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க எவ்வளோ நிறைய விளையாடலாம், எவ்வளோ நிறைய வெளியே போகலாம், எவ்வளோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் யோசிக்கிறாங்க. நம்ம சைட்லேருந்து நினைக்கிறோம் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இங்கே தான் நம்மளுக்கு ஐ திங்க் ஒரு முரண்பாடு வருதுன்னு எனக்கு தோணுது. பசங்களை பசங்களாக இருக்க விடணும், அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். அவங்களுக்கு கிடைக்கிற அந்த லீவ், அந்த ஹாலிடே டைமில் விடுநாளும் போது அவங்களால வேறு என்னெல்லாம் அவங்க டேலண்ட்டை வளர்க்க முடியுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும். அதே சமயத்தில் குழந்தைங்களை ப்ரொடெக்டும் பண்ணுங்கிறது தான் நம்மளோட மெயினான ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே டாக்டர். வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படுற ஒரு அதிகப்படியான ஒரு உடல் நோய் அப்படின்னா என்ன டாக்டர் சொல்கிறீங்க? காமனாக ஜென்ரிக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா டீஹைட்ரேஷன் தான். டீஹைட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா உடம்புலேருந்து தண்ணி வற்றி போகிறது இல்லையா? நம்மளுக்கு வெயிலில் நிறைய உடம்புலேருந்து நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்தும் தண்ணி போகுது, வேர்வையிலேருந்து தண்ணி போகுது. ப்ளஸ் வெயில் அதிகமாக இருக்கிறச்சு இந்த லாஸ் ரொம்ப அதிகமாகுது. இந்த லாஸ் அதிகமாகவும் அதை ரீப்ளேஸ் பண்ணும். குழந்தைங்க மோர் சசப்டபிள். இது நார்மலாக ஒரு பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு இந்த டீஹைட்ரேஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்களில் உடம்புல நிறைய சதவீதம் தண்ணியாக தான் இருக்கும். அப்படி இருக்க டீஹைட்ரேஷன் மோர் காமன் இன் சில்ட்ரன் தேன் அடல்ட்ஸ். ஓகே. இந்த ஒரு உடலில் நீர்ச்சத்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது டாக்டர்? அதாவது நீர் சத்து குறையிறதுக்கு குறைஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்கா தாகம் அதிகமாக எடுக்கும். தாகம் எடுக்க நம்ம தண்ணி குடிக்க ஆரம்பிப்போம். ஓகே. ரெண்டாவது நம்மளோட யூரின், அதாவது சிறுநீரோட கலர் மாறிடும். சிறுநீர் கலர் யூஸ்வலாக ஒயிட்டிஷாக இருக்காது, ஒரு லைட் எல்லோவாக இருக்கும். அந்த லைட் கலர்லேருந்து டார்க் எல்லோ கலரில் மஞ்சள், ரொம்ப டார்க் மஞ்சள் இல்லை ஒரு ரெட்டிஷ் கலரில் மாறுறச்சே கண்டிப்பாக இது டீஹைட்ரேஷனில் போயிட்டுருக்கு பாப்பா, நீர் சத்து கம்மியாகிட்டு இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஓகே. கோடை காலத்தில் பொதுவாகவே ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணீர் குடிக்கலாம்? இது அளவு குடித்தா சேஃபர் ஜோனாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? என்னை பொறுத்த மட்டும் தண்ணீர் அப்படி ஒரு அளவு சொல்கிறத விட ஒரு குழந்தை ஒரு மாதிரி தண்ணீர் தேவைப்படுது. ஏன்னாக்கா எவ்வளோ வேர்க்குது, எவ்வளோ போய் வெளில. இப்போ ஒரு குழந்தை கிரிக்கெட் கேம்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிரிக்கெட் கேம்பில் இருந்துட்டு வராங்கன்னா அந்த குழந்தைக்கு உண்டான நீர் தேவைகள் டிஃப்ரெண்ட்டு. அதே குழந்தை வீட்டில் மட்டும்தான் அவன் நாள்புறம் உட்காந்துட்ருக்கான், ஏசி ரூமில் உட்காந்துட்ருக்கானா, அவனுக்கு உண்டான நீர் தேவைகள் டிஃப்ரெண்ட்டு. என்னை பொறுத்த மட்டும் பெற்றோர்கள் எப்படி பார்க்கலாம்னா, சிம்பிளஸ்ட் அவங்க யூஸ் பண்ணுறதுன்னா யூரின் கலர் தான் அவங்களுக்கு சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். ஓகே. அட்லீஸ்ட் ஒரு யூரின் எவ்ரி 4 to 6 hours போகணும். அந்த யூரின் கலர் லைட் எல்லோவாக இருக்கணும். அப்படிங்கிறத அவங்க கணக்கில் வச்சுக்கிட்டாங்கனாலே கரெக்டாக அவங்க ஹைட்ரேட் பண்ணலாம். இது ஒரு பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இண்டிவிஜுவலாக கால்குலேட்லாம் பண்ணலாம். அதாவது ஹாலிடேஸாக ரூல், அது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே. ஓகே.
நேயர்களே, வெயில் காலத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சுப்பிரமணியம் சேதுராமன் அவர் கூட வந்து உரையாடிட்டு இருக்கோம். உங்களுக்கு வெயில் காலத்தில் குழந்தைகளை எப்படி வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக டாக்டர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. டாக்டர் காலர் சார் அந்த காலர் போகலாம், அப்படிலாம் நம்ம ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணிருக்கலாம் டாக்டர். அடுத்ததாக ஆக்சுவலி வெளியே போகிற குழந்தைகள் இருப்பாங்களே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிரிக்கெட் விளையாட போகிறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெயில் காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பசங்களுக்கு அப்போ தான் டைம் கிடைக்குது, ஸ்விம்மிங் போவாங்க, ஏதாவது கோச்சிங் போவாங்க, கிரிக்கெட் விளையாட போவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வெளியே போகிற குழந்தைகளை பெற்றோர்கள் வந்து என்ன மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணால் சரியாக இருக்கும் டாக்டர்? ஸோ வெயில் காலத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி காமனாக, அதாவது நம்ம நிறைய பார்க்குறது நீர் சத்து குறையிறது, டீஹைட்ரேஷன். அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து சன்னோட, அதாவது சூரியனோட வெப்பத்துலேருந்து வரக்கூடிய சில இஷ்யூ. அதாவது ஸ்கின்னில் வந்து ஸ்கின் பர்ன்ஸ் வருது, ஸ்கின் அஃபெக்ட் ஆகிறது, அந்த ஹீட்னால் வந்து டேன் ஆகுது, அதனால் வரக்கூடிய வேர்க்குரு வருது உடம்புல. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆல்ரெடி வந்து அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம், ஒரு அலர்ஜிக் ஸ்கின் டிசார்டர் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது அக்ரவேட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். மூணாவதாக வந்து இந்த வெயிலில் விளையாட போகிறதுனால அதனால் வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸு, வெளியே சாப்பிட்றதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், நிறைய பேர் கூடி வர்றதுனால வரக்கூடிய தொத்து நோய்கள், இதெல்லாம் கூட ஒரு 3 கேட்டகரியாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து குழந்தைகள் எடுத்துக்கணும் டாக்டர் வெயில் காலத்தில்? ஸோ நீர் சத்து நிறைய மிகுந்த உணவுகள் எடுக்கணும். ரெண்டாவது வந்து எனர்ஜியும் கம்மியாகிறதுனால கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் ஸ்மாலர் குவான்டிட்டிஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட், அதாவது அடிக்கடி சாப்பிட்டு கொஞ்சம் கம்மியான அடிக்கடி சாப்பிட்டாக்கா பெட்டராக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 மீல் 3 மீலுங்கிறத விட கொஞ்சம் அடிக்கடி ஸ்மாலர் குவான்டிட்டிஸாக எடுத்துக்கிட்டோம். எப்போவுமே நாங்கள் சொல்லக்கூடியது என்னன்னா பேலன்ஸ்ட் மீல், அதாவது எனர்ஜி கம்மியாக இருக்குங்கிறதுனால நிறைய சர்க்கரை போட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பேலன்ஸ்ட் மீல் எப்போவுமே நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். விளையாடுறது நிறைய இருக்கிறதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட் அவங்க டயட்டில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் பர் டேக்கு அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு. இது எல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம உடம்பு அசிமுலேட், அதாவது உடம்பு அதை கரெக்டாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாக்க ஆடிக்குவேட் நீர் கண்டிப்பாக தேவை. ஸோ திரும்பியும் வி ஆர் கமிங் டு டயட்டுன்னு வந்துட்டிங்கன்னா திரும்பியும் நீர் தான் நம்மளுக்கு வருது. ஓகே கால ஒருத்தர் வராங்க, பேசிட்டு வந்துடலாம் டாக்டர். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சார். கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா சார்? உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். நான் ராஜ்குமார், பெரம்பலூர் மாவட்டம். வணக்கம் ராஜ்குமார். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காரு, நீங்கள் உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார் சார். சார், நான் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களா? நான் வந்து ஒரு 40 ஏஜுக்கு உள்ளவங்களுக்கு கேட்கலாமா? கேளுங்க சார். சார், யூரின் வந்து அதிகப்படியான மஞ்சள் நிறமா துர்நாற்ற மாதிரி ஒரு நேரம் வருது, ஒரு நேரம் என்ன காரணம் சார்? ஸோ அதான் நான் சொன்னேன்ல, யூரின் மஞ்சள் அதிகமானாலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நீர் அடிக்குவேட்டாக பருகினோமா அன்றைக்கி அதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக குடிச்சிருக்கோமா. ஏன்னா உடம்புலேருந்து யூரின் மட்டும் வெளியேறதில்லை, நீர் வந்து வேர்வைனாலையும் நம்ம சுவாசிக்கிற காற்றுலையும் ஹியூமிடிட்டியாகவும் வெளில போகுது. ஸோ இந்த வெயில் காலத்தில் அந்த வெளியேற்றம் இன்னும் அதிகமாகுது. ஸோ அதனால் நம்ம ஆடிக்குவேட் வாட்டர், அதாவது தண்ணீர் நல்லா நிறைய குடித்தாலே இந்த துர்நாற்றமோ இல்லை இந்த எல்லோயிஷ் கலரோ இருக்காது, மஞ்சள் கலர்லேயே இருக்காது. அது குடிச்சும் நீர் அடிக்குவேட்டாக குடிச்சும் நீங்கள் வந்து உங்கள் கலர் யூரின் கலர் மாறலை, வலி இருக்குது யூரின் போகிறச்சு, யூரினில் பிளட் இருக்குன்னா கண்டிப்பாக அது யூரினரி இன்ஃபெக்ஷனாகவோ வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், உங்கள் டாக்டர் நீங்கள் அணுகணும். சரி. இது வந்து அதே மாதிரி வந்து ஒரு டவுட்டு, இந்த ஃபில்டர் வாட்டர் ஏதாவது யூஸ் பண்ணுறது முழங்கால் வழியில் வருங்கிறாங்க, அது உண்மையாக லாஜிக்கா? ஸோ பேசிக்காக வந்து இப்போ வரக்கூடிய ஆர்ஓ ஃபில்டர்ஸ்லாம் வந்து மினரல்ஸ் வந்து ரீஃபர்னிஷ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதாவது மினரலை எடுத்துகிட்டு கொடுக்கறது இல்லை, அவங்க ஆடிக்குவேட் கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆர்ஓ இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபில்டர் வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அங்கே இல்லாமல் இப்போ வரக்கூடிய ஆர்ஓஸ்லாம் அந்த மினரல்ஸ் ஆடிக்குவேட்டாக கொடுக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இப்போ கிடையாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். நன்றி. அடுத்த லைன் காலேஜ் இணைப்பில் வராங்க. வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். கட் ஆகிட்டாங்க டாக்டர். ஓகே,
ஓகே, அடுத்த காலம் இருந்தால் போயிடலாம். டாக்டர், நீங்கள் முன்னாடி ஐ மீன் இவர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்களா, நீர்ச்சத்து ரொம்ப முக்கியம், ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம், மீல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாமே சொல்லிட்டீங்க. பட் எந்தெந்த உணவுகள் நீங்கள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நேர்களுக்கு சுலபமாக புரியும். நீர்ச்சத்து அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு தர்பூஸ் தான் வரும். அதை தாண்டி நமக்கு எதுவுமே தெரியாது. ஐ மீன் எனக்கு தெரியாது சொல்லலாம், எனக்குமே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எந்தெந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டால் இன்னும் பெட்டர் அப்படின்ட்டு சொன்னால். என்னை பொறுத்த மட்டும் தண்ணீர் ஃபஸ்ட்டு, பிளெயின் வாட்டர், இந்த பேக்கெட்டில் வர ஐட்டம்ஸ், அதாவது டெட்ரா பேக்கில் வர மாதிரி ஐட்டம்ஸ் பேர்கள் சொல்ல விரும்பலை, பட் ஏன்னா அது கமர்ஷியல் நேம்ஸ் ஆகிடும். ஸோ இந்த டெட்ரா பேக்கில் வரது பாட்டில் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டர். ஏன்னா இதெல்லாம் பெரும்பாலும் சுகர் தான் இருக்கும், சர்க்கரை இருக்கும். சர்க்கரை நம்ம நிறைய அருந்தினோன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த சர்க்கரை வந்து உடம்பு வெளியேற்றத்துக்காக அதோடு சேர்ந்து தண்ணியும் வெளில போகுது, இன்னும் டீஹைட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து வெளில போய் அழைச்சிட்டு போயிருக்கீங்க, தாகம் எடுக்குதுன்னு உடனே டாக்டர் ஒரு காலர் இணைப்பில் வராங்க, அது முடிச்சு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். மின்ட்ல இருந்து ராஜா பேசுறேன். வணக்கம் ராஜா, சொல்லுங்க. டாக்டர் சுப்பிரமணியன் பேசுறேன். இப்ப குழந்தைங்க எல்லாம் வெறும் இந்த வெயில் நேரத்துல ஐஸ் வாட்டரா குடிக்கிறாங்க. நான் பானையில இந்த வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், அதை குடிக்க மாட்டேங்கிறாங்க. விரும்பி குடிக்கிறது அந்த ஜில்லுன்னு இருக்கிறதா குடிக்கிறாங்க, அப்புறம் ஒத்துக்கிற மாட்டேங்குது அவங்களுக்கு. புரியுது. அவங்க குடிக்கிற மாதிரி என்ன செய்யறது? ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி அருந்துறதோ பானையில் இருக்கிற தண்ணி அருந்துறதோ நிறைய டைம் வந்து நம்மளோட பழக்கங்கள் தான், நம்ம மாடலிங்னு சொல்லுவோம். நாம் அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்கிறோமோ அதுதான் குழந்தைங்க நம்மளுக்கு முன்னாடி செய்யும். ஸோ அவங்கள்ட்ட இது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத விட நாம் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா, பல வருடங்களாக அவங்க நம்ம செய்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி செய்வாங்க. என்னை பொறுத்த மட்டும் ஃப்ரிட்ஜில் அருந்திய தண்ணி மட்டும்தான் ஜில்லுன்னு இருக்கும், பானையில் இருக்கிற தண்ணி ஜில்லுன்னு இருக்காதுங்கிற ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்தது எப்படி அவங்களுக்கு வந்ததுங்கிறத நம்ம யோசிக்கணும். அதை யோசித்து நம்ம கரெக்டான மாடலிங் பண்ணோன்னா கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். நன்றி சார். நன்றி. நன்றி நன்றி டாக்டர். இப்போ நம்ம அந்த கேள்வி கண்டினியூ பண்ணலாம். எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கணும்? அதான். ஸோ டெட்ரா பேக்கில் வர ஒரு ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓஆர்எஸ் கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லதுன்னு. டீஹைட்ரேஷனுக்காக உடனே ஓஆர்எஸ்ங்கிறாங்க. இல்லை, இந்த டீஹைட்ரேஷனுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்து அருந்தல் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. உங்கள் உடம்புல வந்து யூரின் சரியாக போகலை, நீங்கள் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாக்கா அந்த ஓஆர்எஸ் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து ஓஆர்எஸ் யூஸ் பண்ணுறச்சு கரெக்டான ஓஆர்எஸ் யூஸ் பண்ணும். இந்த ரெடிமேட் வரக்கூடிய ஓஆர்எஸ், நிறைய ஓஆர்எஸ் வந்து கரெக்டான ஃபார்முலேஷன் இல்லை. கரெக்டாக அந்த பவுடராக வரக்கூடிய ஓஆர்எஸ் நம்ம க்ரீன் கலர் பேக்கெட்டில் பார்க்குறோம், அதை கரெக்டான அளவில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இதை தவிர நீங்கள் உணவுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இளநீர் ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு வந்து எனர்ஜியும் தரும், ஆடிக்வேட் எலக்ட்ரோலைட்ஸும் தரும், சேஃபாகவும் இருக்கும் வெளியே போகிறச்சு. நுங்கு நிறைய கிடைக்குது, நுங்கு யூஸ் பண்ணலாம். பால் ஐ மீன் நீர் சத்து மிகுந்த பொருட்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூஷ்ணிக்காய், இதெல்லாம் சமையலில் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே. இப்போ ப்ரோட்டீன்ஸ் மாதிரி டாக்டர், ப்ரோட்டீன் வந்து நம்மளோட நம்ம எந்த விதமான உணவு பழக்கம் நம்மளுக்கு இருக்குங்கிறத பொறுத்து. ஓகே, இப்போ நம்ம ப்ரிடாமினெண்ட்டாக வெஜிடேரியன் டயட் யூஸ் பண்ணுறோன்னாக்கா நமக்கு வரக்கூடிய ப்ரோட்டீன் மெயினாக வந்து இந்த சீஸு, அப்புறம் வந்து பால், அப்புறம் வந்து பருப்பு வகைகள், இதுலேருந்து வரக்கூடியது. இதே நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சோர்ஸஸ் போனோம்னா நம்ம எக்கு, சிக்கன்லேருந்து வரக்கூடியது. என்ன ப்ராப்ளம்னா எப்படி இதை குக் பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ். ஏன்னா ப்ரோட்டீன் மட்டும் எடுத்தால் பத்தாது, அது குக்கிங் எப்படி பண்ண போகிறீங்க, அதுக்கு அடிக்வேட் வாட்டர் கொடுக்குறீங்களாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்த காலர் இணைப்பில் வராங்க டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். யார் எங்கே பேசுகிறீங்க? கட் ஆகிட்டிங்களா? ஓகே. நேர்களே, நம்ம டாக்டர் கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கலந்துரையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெயில் காலத்தில் குழந்தைகளை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் அவர்கள் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்களும் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலர் இணைப்பில் வராங்க. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர், நான் மகேந்திரன் பேசுகிறேன் டாக்டர். டாக்டர், எனக்கு 3 விதமான டவுட் இருக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வளரும் போது அவங்களுக்கு எத்தனை வயசுல இருந்து நம்ம வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறது கரெக்டா அப்படின்றது என்னுடைய முதல் டவுட். அதுல வந்து நம்ம என்ன மாதிரியான பேஸ்ட் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்? நம்ம பெரியவங்க யூஸ் பண்ற பேஸ்டே நம்ம யூஸ் பண்ணலாமா, இல்ல அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஏதாவது கொடுக்கணுமான்றது என்னுடைய முதல் டவுட். ரெண்டாவது என்னுடைய டவுட் என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க வந்து அவங்களுக்கு அல்சர் வந்து சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எத்தனை வயசுல இருந்து அல்சர் வந்து ஸ்டார்ட் ஆகும்? அவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வயசுல இருந்து அல்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு?
சரி. அடுத்து என்னோட 3வது டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சொத்தை பல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்போ வந்து அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம என்ன மாதிரியான ப்ரீகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்து பல்ல பற்றிங்கிறதுனால நான் அதை ரெண்டுத்தையும் சேர்ந்து இணைஞ்சே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டது எப்போலேருந்து குழந்தைக்கு ப்ரஷ் பண்ணணும், பல் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பல் வளர ஆரம்பித்து பல் தெரிய ஆரம்பித்ததுலேருந்தே குழந்தைக்கு வந்து உணவு மற்றும் பால் கொடுத்த பிறகு நம்ம சார் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து விரலாலேயோ நம்ம அம்மாவோட கையாலேயோ அந்த பல்லை வந்து விளக்குறது நல்லது. பால் குடித்த பிறகோ இல்லை உணவு அருந்திய பிறகோ. ஒரு 1.5 வயசுலேருந்து ஒரு 1.5 வயசு 1.25 வயசுலேருந்து நிறைய பேர் வந்து நிறைய கல்ச்சர்ஸில் வந்து ப்ரஷ்ஷிங் ஆரம்பிக்கிறாங்க. இது தப்பான ஒரு விஷயம் கிடையாது, யூஸ் பண்ணலாம். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ப்ரஷஸ் இருக்குது. இவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து டூத் பேஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் என்னோடய அபிப்பிராயம் என்னென்னா, இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறச்சே வெறும் தண்ணியை வச்சே நம்ம பல் விளக்கலாம், உப்பு போட்டு பல் விளக்கலாம். அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம டூத் பேஸ்ட், அதாவது கொப்பளிக்க தெரிஞ்ச பிறகு குழந்தைக்கு டூத் பேஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பெட்டர். இது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பாட்டிலில் பால் கொடுக்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணனாக்க இந்த பல் சொத்தை, அதாவது டீத் டிகே ஆகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். மில்க் டூத் டீத் டிகே ஆகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். நீங்கள் கேட்ட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான பதில்கள். 2வது கொஸ்டின் நீங்கள் கேட்டது வந்து அல்சர். எஸ், அல்சர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிடாமல் இருந்தால் அல்சர்ஸ் வரலாமா? கேஸ்ட்ரைட்டிஸ், நீங்கள் சொல்கிற அல்சர்னு சொல்கிறது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் நாங்கள் மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். கேஸ்ட்ரைட்டிஸ் வராமல் இருக்காது, குழந்தைங்களுக்கு வரும், ஆனால் ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம பெரியவங்களோட கம்பேர் பண்ணுறச்சே ரொம்ப ரேராக தான் வரும். அதனால் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு உண்டான மெடிசன் ப்ரொலாங்டாக, எஸ்பெஷலி லாங் டேர்மாக நாங்கள் கொடுக்கறது ரொம்ப கம்மி. நீங்கள் அல்சர்னு சொல்கிற அளவுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வருது அன்காமன், ரேராக வரலாம், குழந்தைங்களையும் வரலாம். அதுக்கு உண்டான அதே ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷனாலையும் வரலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். காமனாக கேஸ்ட்ரைட்டிஸ் வரதுக்கு காரணம் வந்து ப்ரொலாங்ட் வாமிட்டிங். குழந்தைங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லாமல் இருந்து வாமிட் எடுத்துகிட்டே இருந்தாங்கனாலோ, இல்லை அவங்களுக்கு எதனா மெடிசின்ஸ் கொடுக்கறதுனால வரக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ் மோர் காமன். ஆக்சுவலி குழந்தைகள் வந்து எந்த வகையான உணவுகள் வந்து உட்கொள்ளணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த வெயில் காரணமாக வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும்ல டாக்டர், ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன். ஸோ அப்படின்னா என்னது, அதுக்கான அறிகுறிகள் வந்து நம்ம எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ டீஹைட்ரேஷன் சொல்கிறோம், உடம்புல தண்ணி வைத்து போகிறதுன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப இதுவாச்சுனாக்கா உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். ஓகே, ஹீட் ஸ்ட்ரோக் வரச்சு என்ன ஆகுதுன்னா, கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிடும். அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கு தெரியாது. கன்ஃபியூஷன் வந்து ஒரு மாதிரி சுயநிலையில் இல்லாத மாதிரி, இல்லை ரொம்ப மயக்கமாக இருந்தோ, இல்லை எந்திரிக்க முடியாமல் இருக்கிறதோ, கிராம்ஸ் ரொம்ப இருக்கும், லெக் கிராம்ஸ் ரொம்ப நிறையா இருக்கும், மசில் பெயின் நிறையா இருக்கும், தசையில் வலிகள் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சிவியர் ஃபார்மில் போயிட்டுருக்கும். நம்ம அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நம்ம பிக்கப் பண்ணலாம். ஓகே ஓகே டாக்டர். காலத்தில் இணைப்பில் வராங்க. வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்கள் பேசலாம் மேம். டாக்டர் பேசலாமா? பேசலாம். வணக்கம்மா, நான் அதை கேட்டுட்ருக்கேன், சொல்லுங்கள். சார், நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால நாங்கள் கேன் வாட்டர் வாங்கி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அது நல்லது தானா, அல்லது ஃபில்டர் தான் போடணுமா, ஆரோ வாட்டர் தான் போடணுமா சார், எப்படி? அதாவது கேன் வாட்டர் நல்லது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அது கரெக்டான சப்ளை தான் உங்களுக்கு வருதாங்கிறத செக் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட வேலை. ஏன்னா சொல்லுங்க மேம். அப்படின்றது எப்படி சார் பார்க்க முடியும்? பியூரிஃபைட் பண்ணுறது நம்மளுக்கு எங்கேருந்து நல்ல கரெக்டான ஒரு சீல்டு கேன் வாட்டர் தான் நம்மளுக்கு வருதா, சப்ளையர் கரெக்டான சப்ளையரா, அவங்க ஒரிஜினல் டீலராக நம்ம எந்த கேன் வாட்டர்லேருந்து எடுக்கிறோமோங்கிறத பார்க்கணும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த சப்ளை வந்து அதே கேனில் யூஸ் பண்ண கேன்லேயே ஃபில் பண்ணி திரும்பி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற கேன் வாட்டர் நம்ம வாங்காமல் இருக்கிறது பெட்டர். ஸோ எங்கேருந்து நம்மளுக்கு சப்ளை வருது, நம்மளோட ரிலையபிள் சப்ளையராக, அதாவது அவர் நம்மளுக்கு தெரியும், அவர் கரெக்டான ஒரு டீலராங்கிறத பார்த்து வாங்குறது நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். அது சேஃப்டி நம்மளுக்கு. எக்ஸ்டர்னலா பார்க்கும்போது எப்படி டாக்டர் இருக்கணும் தெரியாது நம்மளுக்கு, அது ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது, வெளியிலேருந்து பார்க்கறது கஷ்டம் இல்ல. ஆமா ஆமா, அது தெரியாது நமக்கு. அதனால நம்ம வந்து ஆரோ போடணுமா அல்லது கேன் வாட்டர் எப்படி சார்? அது கேன் வாட்டர் கூட குடிக்கலாமா? அது நான் ஆரோ தான் எல்லாரும் போடணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கேன் வாட்டர் குடிக்கலாம், ஆனால் சப்ளை மட்டும் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். இல்லை டைரெக்டாக கவர்மெண்ட் சப்ளைலேருந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம். வணக்கம்.
டாக்டர் எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க. இந்த குழந்தைகளுக்கு இந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கறத வெய்ய காலத்துல பண்ணறது எந்த அளவுக்கு சூட்டை தணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? உண்மையாலுமே எண்ணெய் குளியல் அப்படிங்கறது உஷ்ணத்தை போக்குறதுக்கு வல்லதா? பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆயில் புல்லிங் இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது டாக்டர், இந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த உணவு பழக்க வழக்கங்களை குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் இந்த சிக்கன் அது மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றது அப்படிங்கறத ஃபுல்லும் அவாய்ட் பண்ணுமா? என்ன பொருட்கள் சாப்பிட்றதுல, குழந்தைகள் எஸ்பெஷலி சாப்பிட்றதுல அவங்களுக்கு இந்த உடல் சூடு அப்படிங்கறது அதிகம் கிளப்பி விடும்? எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா பதில் சொல்லுங்க டாக்டர். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. ஸோ இந்த சூடு, வெப்பம், சில பொருட்கள் சூடான பொருட்கள், சில பொருட்கள் குளிர்ச்சியான பொருட்கள்ங்கிறது வந்து நம்மளோட பாரம்பரிய மெடிசன், பாரம்பரிய மருத்துவத்திலேருந்து வரக்கூடிய சில கணிப்புகள். இப்போது ஆயுர்வேதாலையும் சரி, நம்ம சித்தா வைத்தியத்துலையும் சரி, அந்த மாதிரி ஒரு சில குறிப்புகள் இருக்குது. அந்த குறிப்புகளை டைரெக்டாகவே நம்ம வந்து அந்த வேர்டை வந்து டைரெக்டாகவே வெப்பம்னாக்கா இங்கே இருக்கிற ஹீட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபுட்டை கேட்டகரைஸ் பண்ணி வெப்பம், இது குளிர்ச்சிங்கிறச்சு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 சைடில் கேட்டகரைஸ் பண்ணி உங்களை பேலன்ஸ் பண்ண சொல்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. தவிர அது டைரெக்டாக வெப்பமோ குளிர்ச்சி தன்மைக்கோ உண்டான ஒரு அறிகுறிகள் கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது, சிக்கன் சாப்பிட்டா உடம்பு சூடு, சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நான் பர்சனலைஸாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெஜிடேரியன். அதுக்குன்னு சிக்கனே சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் வந்து தப்பான ஒரு அறிவுறுத்தல். ஆனால் எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். நிறைய வந்து நான் வெஜிடேரியன் மட்டுமே இல்லாமல், ஏன்னா ஃபைபரும் பாடிக்கு தேவை. ஸோ அதுக்குண்டான அதோட பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிட்டாக்கா, அதோடு சேர்ந்து நீரும் அடிக்குவேட்டாக நம்ம குடிச்சிக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்மளால் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்கிறது தான் ஐடியா. ஸோ எல்லா இந்த குளிர்ச்சி, வெப்பம் அப்படிங்கிறது ரெஃபரன்சஸ்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன்லேருந்து வரக்கூடிய ரெஃபரன்சஸ். அதை வந்து நம்ம வந்து லிட்ரலாக எடுத்துக்க வேண்டாம்ங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. ஓகே டாக்டர், அடுத்ததான் இந்த அதிகப்படியான ஹீட்னால, இந்த வெப்பத்தினால குழந்தைகளோட செயல்பாடுகள்லையும் அவங்களோட தூக்கத்துலேயும் வந்து இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா டாக்டர்? கண்டிப்பாக. நீங்கள் டயர்டாக ஆனீங்கன்னா மத்தியானம் தூங்குறது ஆரம்பிக்கும். மத்தியானம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்பி நைட்டு தூங்குறது அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ லீவ் நாள் தானே, நைட்டு லேட்டாக தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தூங்க விட்டுருவோம். ஓகே. ஸ்கூல் ஆரம்பித்த உடனே அந்த திரும்பி அது மாறணுங்கிறச்சு குழந்தைங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா, நைட்டு படுக்கிற டைமோ காலையில் எந்திரிக்கிற டைமோ அரை மணி நேரத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு வராதிங்க. நார்மலாக 6 மணிக்கு எந்திரிப்பாங்கன்னா லீவு நாளில் நீங்கள் 6:30 மணிக்கு எழுப்பி விடலாம். நீங்கள் ஆனால் 7 மணி 8 மணி 10 மணிக்கு எழுப்ப ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு திரும்பி பழகிடும். திரும்பி ஸ்கூலுக்கு போகிறச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே டாக்டர், வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு வந்து எந்த மாதிரியான உடைகள் வந்து உடுத்தணும் டாக்டர்? ஸோ இப்போ நீங்கள் அந்த ஹீட்லேருந்து, அதாவது வெப்பத்துலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் வந்து குழந்தைங்களுக்கு, எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு, 1 வயசை விட கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, கை குழந்தைங்களும் சரி, அதோட பெருசாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் பெஸ்ட்டு. முடிஞ்சால் லூஸ் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் ஃபுல் ஹேண்ட் போட்டிங்கனாக்கா அந்த வெப்பத்துலேருந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அவங்களோட ஷேடில் எப்போவுமே வச்சுருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அவங்கள. ஸோ நம்ம வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லாமல் கேப் இல்லை ஒரு அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணுறது, ஒரு கொடை யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர், இந்த வெயில் காலம் அப்படின்ட்டு வந்துட்டாலே குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வருது இந்த லீவுன்றதை தாண்டி ஐஸ்கிரீம்ன்ற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஐஸ்கிரீம், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே. ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து பெற்றோர்கள் வந்து இதை வந்து கண்டினியூஸாக வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு இதை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்து, இதனால் தான் பாதிப்புகள் இருக்குமா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம். அதனால் வந்து ரொம்ப அதுக்கு அகெயின்ஸ்டாக சொல்ல மாட்டேன். பட் அட் த சேம் டைம் வந்து ஐஸ்கிரீம்ங்கிறது வந்து ஒரு நம்ம என்ன பார்க்குறோன்னா அதில் பால் இருக்குது, சுகர் இருக்குது. ஓகே, சரிங்களா? ஸோ எக்ஸஸாக நம்ம கொடுத்துட்ருக்கறச்சே, டெய்லி அதையே கொடுத்துட்ருக்கறச்சே சுகர் அதிகமாகறச்சே அதுக்குண்டா நான் சொன்னல அதுவே டீஹைட்ரேஷன் காஸ் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, அதோட ஐஸ்கிரீம் வந்து சில்லுன்னு வருது. ஓகே. அது என்ன குவாலிட்டியில் வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் கரெக்டாக அதை ஸ்டோர் பண்ணலைன்னா அதுவே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணும். ஸோ அதனால் கரெக்டான இடத்துலேருந்து வாங்கி தரணும். ஓகே. அதுவும் திரும்பி பண்ணி திரும்பி சில்லாக இருக்கக்கூடாது. அதாவது நார்மல் டெம்பரேச்சர் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பி அது சில்லாகி அந்த மாதிரி எவ்வளோ தூரம் சைக்கிள்ஸ் போகுதோ அவ்வளோக்கு அது வந்து நம்ம உடலுக்கு நல்லதில்லை. ஓகே. ஸோ எங்கேருந்து வாங்குறாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்குறாங்க, அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட். ஓகே. கொடுக்கக்கூடாதுங்கிறத விட யோசித்து அதை பார்த்து
அளவாக கொடுத்தாங்கன்னா கரெக்டாக. ஓகே ஓகே டாக்டர். டாக்டர் இப்போது நான் எல்லாமே வெளியே போடுறேன் அப்படின்னா என்னோட இந்த வெயிலேருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் சன் க்ளவுசஸ் போட்டுப்பேன், அப்படின்னா சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். நம்ம குழந்தைகளுக்கு பொதுவாக வந்து உடை உடுத்ததை தாண்டி அவங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டால் இதனால் அதை பாதிப்பு வருமா, இல்லை இதை வந்து குழந்தைகள் பயன்படுத்தலாமா? இந்த கேள்வி வந்து ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு கேள்வி. சன்ஸ்க்ரீன் குழந்தைங்களுக்கு உதவுமா, பயன்படுத்தலாமா, அது கரெக்டான ஒரு அணுகுமுறையான்னு கேட்குறீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு சரி, அடல்ட்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு அணுகுமுறை நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற க்ளவுஸோ இல்லை ப்ரொடெக்டிவ் க்ளோதிங் தான். அதாவது க்ளோதிங் வந்து கரெக்டாக இருந்ததுனாலே உங்களோட ப்ரொடெக்ஷன் பெட்டராக இருக்கும். பட் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அதை விட கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ப்ரொடெக்டிவ் க்ளோதிங் மட்டுமே போதும். ஏன்னா நம்ம அவங்கள ரொம்ப வெயிலில் அழைச்சிட்டு போகிறதில்ல. நான் குழந்தைங்களுக்கு என்னோட பேஷண்ட்ஸில் இங்கே வரக்கூடிய குழந்தைங்களுக்கு நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, எந்த குழந்தைங்களாம் ப்ரொலாங்டாக சன்னில் எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய அவசியம் இருக்கோ அப்போ அந்த நேரத்தில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஸ்விம்மிங் போகிறாங்க, ரொம்ப ப்ரொலாங்டாக போகிறாங்க, ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டாக அவங்க எடுத்துக்கிட்டு ஸ்விம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக விளையாட போகிறாங்க, வெளியே ரொம்ப சுத்த போகிறேன், மகாபலிபுரம் போய் நான் பார்க்க போகிறேன், இன்றைக்கி ஊர் சுத்த போகிறேன் அப்படின்னாக்கா அப்போது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் போட வேண்டியது அவசியம் இருக்குது. இல்லை நான் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை வந்து காலையிலேயே வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 10 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு 4 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு 5 மணிக்கு மேலே திரும்பி வெளில அழைச்சிட்டு போனால் சன்ஸ்க்ரீனோட ரிக்குவயர்மெண்ட் இருக்காது. பட் டே டைமில் ப்ரொலாங்ட் எக்ஸ்போஜர் இருக்கிற குழந்தைங்களுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 30 SPFக்கு மேலே இருக்கிற சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். நம்ம நாட்டில் வேர்வை அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். 4வது இம்பார்ட்டன்ட் பண்ணனா சன்ஸ்க்ரீன் வந்து ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணணும். ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே திரும்பி அப்ளை பண்ணணும். காலையில் அப்ளை பண்ணிட்டு ஈவினிங் வரைக்கும் அது ப்ரொடெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் வந்து அதுவும் நம்ம நடுவில் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் கை எல்லாம் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ்க்கு கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, அதாவது வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது பெட்டர். எப்போ வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறது பெட்டர். டாக்டர், இந்த வெயில் காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அலர்ஜி, அப்புறம் இந்த வைரல் காய்ச்சல் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இது வராமல் தடுக்கிறது எப்படி? இதுக்கான அறிகுறிகளை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி டாக்டர்? ஸோ வெயில் காலத்தில் வந்து நிறைய தோல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரலாம். ப்ரைமரியாக வந்து சன்பர்ன்ஸ், அதாவது வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகி வரக்கூடிய சன்பர்ன்ஸ் வரலாம். அது நம்மளோட ஸ்கின் கொஞ்சம் டார்க்கராக இருக்கிறதுனால நம்மளுக்கு சன்பர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. கொஞ்சம் லைட் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிக சன்பர்ன்ஸ் வரலாம். வேர்க்குருலாம் கண்டினியூஸ். அடுத்தது வேர்க்குரு வேறு சன்பர்ன்ஸ் வேறு. வேர்க்குருங்கிறது பேசிக்காக நம்மளோட ஸ்வெட் கிளான்ஸ் வந்து ஓவராக ஸ்டிமுலேட் ஆகி பிளாக் ஆகிடுது. அது தட் கெட்ஸ் இன்ஃபெக்டட். அது இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுனாக்கா அது வேர்க்குருவாக மாறுது. ஸோ வேர்க்குரு வரத்துக்கு ஒன்று உஷ்ணத்துலேருந்து குறைக்கிறதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் பேதிங் பண்ணுறது, கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர், ஹாட் வாட்டரில் இல்லாமல் நார்மல் டெம்பரேச்சர் வாட்டரில் பேதிங் பண்ணுறது. இல்லை நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாச்சு, ரொம்ப ரெட்டாக இருக்குது, இன்ஃபெக்டடாக இருக்குனாக்கா அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் லோக்கலாகவோ இல்லை ஓரலாகவோ எடுத்துக்கலாம். இது வந்து வேர்க்குரு. உங்களுக்கு தொற்று நோய்கள் ரொம்ப காமனாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பாக்ஸ் இந்த சீசனில் கொஞ்சம் காமனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்ததுன்னா கொப்பளம் மாதிரி வரும். அந்தந்த தொற்று நோய்க்கு உண்டான அறிகுறிகள் இருக்கும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிவென்ட் பண்ணும். அட்டோபிக் டெர்மடைட்டிஸ், அதாவது எக்ஸிமான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த சீசனில் கொஞ்சம் அக்ரவேட் ஆகலாம். அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது கோடைக்காலம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக பயங்கரமாக ஸ்வெட் ஆகும், இதெல்லாமே சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஏசி வந்து அதிக நேரம் போடுறது பயன்படுத்துறது ஓகேயா, இல்லை ஃபேன் பெட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ் தாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அவைலபிலிட்டி அந்த பெரிய பாதிப்பு இருக்காது. டெம்பரேச்சர் வந்து வெளியிலேருந்துக்கும் ஏசி யூஸ் பண்ணுறதுக்கு போது வெளில இருக்கிற டெம்பரேச்சருக்கும் நம்ம ரூம்குள்ளே செட் பண்ணுற டெம்பரேச்சருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் மோர் தென் 2 to 3க்கு மேலே வைக்காதீங்க. ஓகே. ரொம்ப லோவாக டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா குழந்தை சடனாக வெளில போயிட்டு திரும்பி உள்ளே வரச்சு உங்களுக்கு அந்த பாடி அடாப்டேஷன் கஷ்டமாகும். ஓகே ஓகே ஓகே. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். டாக்டர் நேபிள் தான் இருக்காங்க, நீங்கள் சந்தேகங்கள் கேட்கலாம். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகங்கள் என்ன? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார், சொல்லுங்கள் சார். இப்போ எங்க பேத்திக்கு வந்து 45 days ஆகுது. ஓகே. அது வந்து நார்மல், இது சிசேரியன் கேஸ் தான் பண்ணாங்க, நார்மலா இருக்காங்க. ஆனா 2-3 டேஸ்க்கு ஒரு தடவை தான் மோஷன் போறாங்க. அது வந்து இப்போ முன்னாடிலாம் நம்ம ஓம வாட்டர் அது மாதிரி அந்த மாதிரி பேர்லாம் நம்ம யூஸ் பண்ண அதெல்லாம் கொடுத்தோம். இப்போ வந்து நீங்க தான் தெரியும் எல்லாமே பேன் பண்ணியாச்சு, கொடுக்கக்கூடாது. அது இந்த வெயில்னால அது மாதிரி இருக்குமா சார்? இந்த கான்ஸ்டிபேஷன் வர்றது பச்சிளம் குழந்தைங்களுக்கு less than 6 months old. கரெக்ட். அவங்க தாய்ப்பால் மட்டும் தான் குடிக்கிறாங்க. கரெக்டா சார்? அதர் தன் தட் வாட்டர் கூட கொடுக்கக்கூடாது, சக்கரை தண்ணி எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணியாச்சு. சூப்பர், வெரி குட். ஸோ பச்சிளம் குழந்தைங்கள் தாய்ப்பாலில் மட்டும் இருக்கிற குழந்தைங்களுக்கு டெய்லி மோஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு மோஷன்
2 3 நாள் 4 நாள் 5 நாளைக்கு அப்புறம் தான் வரும். அது நார்மல். யூரின் போகிறதுக்கு முன்னாடி மோஷன் போகிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் முக்குவாங்க, முனகுவாங்க, முறுக்குவாங்க, அதுவும் நார்மல். அது மாதிரி ஃபீல் பண்றாங்க. என்னங்க? கொஞ்சம் சுகமா இருந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. புரியுது. அதான் மோஷன் போகிறதுக்கு முன்னாடி யூரின் போகிறதுக்கு முன்னாடி முக்கிறது முனகிறதும் நார்மல். அந்த வயசில் வரக்கூடிய ஒரு நார்மல் ஃபினாமினா அது. யூரின் நல்லா போயிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 6 யூரின் ஹை கலரால், அதாவது ரொம்ப எல்லோ கலராக இல்லாமல் இருந்ததுனாக்கா நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. தாய்ப்பால் மட்டுமே போதுமானது இந்த குழந்தைகளுக்கு இந்த வயசில். வேறு எதுவும் கொடுக்கறது நல்லதும் கிடையாது. உங்கள் டாக்டர் உங்களுக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணிருக்காங்க, நீங்களும் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நன்றி சார். நன்றி. நன்றி. அடுத்த காலர் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, சொல்லுங்கள் சார். என் பையனுக்கு சார் இப்போ 15 வயசு ஆக போகுது. இருந்தாலும் இந்த வெயில் காலம் வந்தா சளி தொந்தரவு அதிகமாக வருது சார். இந்த வெயிலுக்கு மட்டும் என்ன தொந்தரவுங்க? சாரி கேட்கல. சளி தொந்தரவு வருதுங்க மேடம். சளி தொந்தரவு வெயில் காலத்தில் மட்டும் வருது. காலத்துல மட்டும் அதிகமா இருக்குங்க சார். ஓகே. நார்மலாக சளி தொந்தரவு வெயில் காலத்தில் மட்டும் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ட்ரைனஸ். அந்த ட்ரைனஸ்னால அந்த உங்கள் குழந்தையோட நோஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி சளி வரதா இருக்கலாம். இல்லை வெயில் காலத்தில் நிறைய அவனோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாகிறதுனால, வெளியே நிறைய போகிறதுனால, மற்ற பசங்களோட கூடி ஆடி விளையாடுறதுனால கூட இது வரலாம். என்ன காரணம்? இது இன்ஃபெக்ஷஸாக, அதாவது நோயினால், அதாவது பரவக்கூடிய நோயினால் வருதா இல்லை அலர்ஜியானால் வருதா அப்படிங்கிறத அறிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கேற்றபடி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். நன்றிம்மா. டாக்டர், முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைகள் வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதில் குறிப்பாக வந்து வெயிலில் வந்து வெளியே போகக்கூடாது, குறிப்பாக மதிய நேரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ குழந்தைகள் வந்து வெயிலில் வந்து வெளியே போகல அப்படின்னா, இப்போ வீட்டிலே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஈஸி ஆக்சஸ் அப்புறம் வந்து டிவி, ஃபோனோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படி அந்த சைடில் நம்ம பார்க்கவுமே அதுவுமே குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடும் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி டாக்டர் பார்க்குறீங்க? ஸோ நம்ம சொசைட்டி மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து சம்மர் வெக்கேஷன்னாக்கா நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்போம். நம்ம ஊரில் தான் இருக்க போகிறோன்னா யார் வீட்லையாவது இருந்து விளையாடுங்கன்னு. நான் இதே சென்னையில் தான் வளர்ந்தேன். நான் அந்த ஸ்ட்ரீட் முழுக்க எந்த வீட்டில் இருப்பேன் முன்னாடியே சொல்லிட்டு போயிடுவேன். அந்த வீட்டில் ஒரு வீட்டில் இருந்து வீட்டுக்குள்ளே நாங்கள் உட்காந்து விளையாடுவோம். ஒரு 5 மணி 4 மணிக்கு அப்புறம் வெளியில் போய் விளையாடுவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ப்ரொசீஜராக இருந்துட்டு இருந்துச்சு. இப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வெளியே நம்ம வந்து கூடி விளையாடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே இப்போ கிடைக்க மாட்டேங்குது. எஸ்பெஷலி வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் ரொம்ப தூரமாக இருக்கும். பக்கத்தில் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் இருந்தாலுமே தவிர மனசார நம்ம எல்லாரும் ரொம்ப தூரத்தில் இருக்கோம். அடுத்த ஃப்ளாட்டில் கூட யார் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் என்ன ஆகுதுன்னா, மற்ற குழந்தைங்களை நம்ம வெளியே அனுப்ப மாட்டேங்கிறோம். குழந்தைங்களுக்கு சோஷியலைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது மற்றவங்களோட கூடி பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுது. இப்போ நீங்கள் இந்த இதுக்கு நடுவில் பிரேக்கும் போது போட்ட ஒரு இது கூட அட்வர்டைஸ்மெண்ட் கூட அதே மாதிரி அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்துச்சு. மொபைல் ஏன் தரீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப கரெக்ட். நம்ம இதை தவிர நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மலாம் நிறைய புக்ஸ் படித்தோம். ப்ராப்ளி நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கும் விவேக். நான் நம்மன்னு சொல்லிட்டு உங்களை வேறு இன்க்ளூட் பண்ணுறேன். சின்ன வயசில் புக்ஸ் படிக்கிறேன். நாங்கள் சின்ன வயசில் இருந்தபோது புக்ஸ் படிப்போம். உட்காந்து விளையாடக்கூடிய போர்டு கேம்ஸ் நிறைய விளையாடுவோம். கேரம் போர்டு நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. கரெக்ட். எல்லாம் நிறைய கேம்ஸ் இருந்தது. அப்போ ஃபோன் இருக்குல்ல, நாங்கள் சேர்ந்துருவோம். முன்னாடியே 10 மணிக்கே சேர்ந்துருவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு விளையாடுவோம். எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடுவோம். பாட்டு கேட்குறதுக்காக கூடுவோம். அந்த காலத்தில் வந்து அப்போது ஒரு சம்மர் வெக்கேஷனில் வந்து அப்போ தான் வந்து ரோஜா பாடல் ஃபஸ்ட் வந்திருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பெரிய ஸ்பீக்கர்ஸ் இருந்தது. ஸோ அங்கே போய் உட்காந்து கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த ரோஜா பாடல் கேட்கணும். ஒரு ஃபுல் ஆஃப்டர்நூன் அங்கே தான் உட்காந்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கூடி பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள். நம்ம மட்டும் அந்த ரோஜா பாட்டு கேட்காம எல்லாரும் சேர்ந்து கேட்கறச்சு அதோட நினைவுகளே டிஃப்ரெண்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்காம போகுது. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குழந்தைங்களுக்கு நிறைய தரணும். அவங்கள வெளியில் அனுப்ப முடிஞ்சால், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அது பண்ணணும். இல்லை நம்மளும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணுங்கிறது என்னோட ஒரு இப்போ ஆனால் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது. இப்போ சம்மர் கேம்ப்ஸ் நிறைய வருது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் குழந்தைங்களுக்கு இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் இருந்தபோது இவ்வளோ கேம்ப்ஸ்லாம் இருக்கல. இந்த அனுப்பணும்னு கூட எங்கள் அப்பா அம்மா யோசிச்சதில்லை. பட் இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் டெஃபினட்டாக ஸ்க்ரீன்ஸ் போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே டாக்டர், அடுத்ததாக எந்த நேரம் வந்து சரியான நேரம் டாக்டர் குழந்தைங்க வந்து வெளியே போகிறதுக்கு விளையாடுறதுக்கு? என்னை பொறுத்த மட்டும் காலையில் அவங்க எந்திரிச்சு ஒரு 9 மணி 10 மணிக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு ரவுண்டு
ரெண்டாவது எங்கேயாவது செட்டில் ஆகிட்டாங்கன்னா 10 மணிக்குள்ளே இருக்கும். ஒரு 4 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே திரும்பி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஐடியலாக 5 மணிக்கு மேலே விளையாடுறது ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும். இந்த வெயில் காலத்துலையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 11லேருந்து ஒரு 4 மணி வரைக்கும்ங்கிறது பீக் ஹீட் இருக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து வெளியே போகிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது, அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் வெளில போனால் போதுங்கிறது ஒரு அபிப்பிராயம். ஓகே டாக்டர். அடல்ட்ஸும் சரி குழந்தைங்களும் சரி. டாக்டர் அதாவது இப்போ நம்ம சென்னை சைடு சிட்டி சைடில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரிலாம் பேசுகிறோம். பட் இதே நம்ம வந்து கிராமத்துக்கு எல்லாமே போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க கிராமன்றதை தாண்டி ஒரு நகரமான இந்த ஒரு வாழ்க்கையிலே, அதாவது டவுன் அப்படின்ற சொல்கிற இடத்துலேயே வந்து கிணறுகள் எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கிற குழந்தைகள், அங்கே இருக்கிற இந்த டீனேஜர்ஸ்னு எடுத்துக்கலாமே, இப்போ நம்ம 7-8 வயசுலேருந்தே குழந்தைங்க தான் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாமே சேஃபர் ஜோனா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறாங்க, அப்பா அம்மா கூட இல்லாமல். ஸோ இந்த மாதிரிலாம் போகிறாங்களா டாக்டர்? இதெல்லாமே சேஃபாக இல்லை என்ன மாதிரி வந்து இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி நீங்கள்? இது ஒரு கம்யூனிட்டியோட ஒரு அவுட்லுக் தானேங்க. சேஃப்டியாக இல்லையாங்கிறது அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த மட்டும் நம்ம இன்ஃபேக்ட் அந்த சேஃப்டி இல்லாமல் போனது தான் நம்மளோட பெரிய ப்ராப்ளமோன்னு எனக்கு தோணுது. நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே பழகமே இல்லை, நம்ம கம்யூனிட்டியில் யார் இருக்காங்க, அடுத்த ஸ்ட்ரீட்டில் யார் இருக்காங்க நம்மளுக்கு தெரியாமல் போனதுனால தான் இன்னும் மனதார நம்ம எல்லாரோடையும் பிரியிறோமோ அப்படிங்கிறது ஒரு ரொம்ப. அதே மாதிரி என் வாழ்க்கை, என் வீடு, என் குடும்பம் மட்டும் யோசிக்கிறோமே தவிர பியாண்டஸ் நம்ம யோசிக்க தெரியல. வரக்கூடிய டீனேஜர்ஸ் கூட அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்களோட தாட் ப்ராசஸையும் நம்ம அஃபெக்ட் பண்ணுதோ அப்படிங்கிறது என்னோட அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார். இந்த நம்பரை ரொம்ப நாளாக டைப் பண்ணோம் சார், நீங்கள் கபன்னு சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க சார். இருக்கு. அதனால இன்னைக்கு தான் சார் கரெக்டா போட்டு அடுத்த டைம் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு என்ன தான் சார் நான் சொல்லுவேன், உங்களுக்காக நான் மாத்திக்கிறேன் சார். அதுக்கு இல்ல சார், இப்போ எப்படி சார் அந்த மாதிரி பேச முடியும்? நேயர்களோட பேசுறீங்களா அது மாதிரி? இல்லை, நீங்கள் உங்கள் குழந்தைகள் நம்ம கிட்ட வந்து குழந்தைகள் நல்ல டாக்டர் மருத்துவர் வந்து உரையாடிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தமாக இந்த கோடை காலத்தில் என்ன மாதிரி பாதுகாப்புகள் எல்லாமே மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு எதுவும் சந்தேகங்கள் தான் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார். சரி சார், நம்பர் வந்துச்சா சார்? பண்ணுங்க சார். ஓகே சார், நன்றி சார். சும்மா கால் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காரு போல, நேர்களுக்கு இப்படி ஒரு ஆசைகளும் இருக்குது போல். ஓகே டாக்டர். அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து இம்யூனிட்டி இந்த இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன டாக்டர்? இம்யூனிட்டி என்னை பொறுத்த மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு காஃப் இப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் குழந்தைங்களுக்கு வந்து ஹைஜீன் மெஷர்ஸ் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. கை விளக்கிறது, ஹேண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தொற்று நோய் வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் ஹைஜீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா டைஃபாய்டு வராது, டயரியல் டிசீஸ் வராது. அதே மாதிரி பேசிக் ஸ்னீசிங்லாம் பண்ணுறச்சு ஹைஜீன், இப்போ கோவிட் போது சொன்னோம்ல அந்த மாதிரி ஹைஜீன், கையை வாஷ் பண்ணுறது, ஹேண்ட் ஹைஜீன் யூஸ் பண்ணோன்னாக்க வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். சிக்கன் பாக்ஸையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். சிக்கன் பாக்ஸ் மெயினாக வந்து அந்த ட்ராப்லெட் ஸ்ப்ரெட்டில் தான் பரவுது. ஸோ என்னை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி பேசின ஃபுட்டு அண்ட் ப்ராப்பர் பேலன்ஸ் நியூட்ரிஷன், வாட்டர், ஹைட்ரேஷன், அது திரும்பி தேஞ்சு பண்ண பேப்பர் ரெக்கார்ட் மாதிரி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். பட் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோடு சேர்ந்து பேசிக் ஹைஜீன் மெஷர்ஸ் அதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணுங்கிறது என்னோட டெஃபினட்டான ஒரு கருத்து. டாக்டர், இந்த ஒரு 1 hour வந்து எங்களுக்காக வந்து நீங்கள் நிறைய கேள்விகள் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ கடைசியாக வந்து அடிப்படையாக இந்தந்த விஷயங்கள் செஞ்சாலே குழந்தைகளை நம்ம வந்து சேஃபாக வந்து வெயில் காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற ஒரு 4 விஷயம் மட்டும் நேர்களுக்கு சொல்லிங்க டாக்டர். கண்டிப்பாக. என்னை பொறுத்த மட்டும் 3 விதமாக நம்ம ரிஸ்க் பார்க்குறோம். குழந்தைங்களை பொறுத்த மட்டும் வெயில் காலத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க்குகள் அதிகம். அவங்க இன்னும் ஹாப்பியாக இருக்கிறது ஒரு விதம், ஆனால் ரிஸ்க்கும் அதிகம். 3 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து ஹைட்ரேஷன், அதாவது உடம்புலேருந்து தண்ணி வற்றி போகாமல் நம்ம ஆடிக்குவேட் ஹைட்ரேஷன் பார்க்கணும். ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சொல்யூஷன்ஸ் போகாமல் ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன்ஸ், தண்ணி தான் பெஸ்ட்டு. 2வது வெப்பத்துலேருந்து அவங்கள காக்கிறது. வெப்பத்துலேருந்து காக்கிறதுக்கு ஷேட், அதாவது ஒரு நிழலில் அவங்கள வைக்கிறதும், அப்ராப்ரியேட் க்ளோத்திங், அதாவது கரெக்டான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதும், சன்ஸ்க்ரீன்ஸ் தேவை இருக்கும்போது சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து வெயில் காலத்தில் குழந்தைங்க நிறைய வெளியில் போய் விளையாடுறதோ நிறைய இது பண்ணுறதுனால
வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், இன்ஜுரிஸ், கிராஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது மற்ற குழந்தைங்கள்லேருந்து வரக்கூடிய தொற்று நோய்கள், சிக்கன் பாக்ஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஹைஜீன் மெஷர்ஸ் பண்ணணும். இது 3 நம்ம பண்ணோனாலே நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. 4வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு இஸ் எப்படி உங்கள் குழந்தைய சம்மரில் நீங்கள் என்கேஜ் பண்ண போகிறீங்கிற பிளான் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் உங்களை விட ஃபாஸ்ட். அதனால் நம்ம அதை கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டாக்க பெற்றோராக நம்ம கரெக்டான அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்க முடியும். டாக்டர் கடைசி ஒரே ஒரு காலர் மட்டும் வராங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், இணைப்பில் இருக்கீங்க. உங்களோட சந்தேகங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கேளுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், இணைப்பில் தான் இருக்கீங்க. சொல்லுங்கள், உங்கள் சந்தேகங்கள் கேளுங்க சார். இருக்கேன் சார், சொல்லுங்கள். என்னோட பேரனுக்கு 1.5 வயசு ஆகுது. வெயில்ல கொஞ்சம் இருக்கான், இயற்கை விழுது. அப்போ வந்து 2 வேளை 3 வேளை குளிப்பாட்டலாமா? அந்த பச்சை தண்ணியில் குளிப்பாட்டலாமா, இல்லை வெந்நீரில் தான் குளிப்பாட்டலாமான்றது சார். உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் குளிப்பாட்டலாம். ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 தடவை குளிப்பாட்டுறது தப்பு கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப சூடாக இருக்க சமயத்தில் இன்னும் சுடு தண்ணியில் குளிப்பாட்டுறது அவ்வளோ நல்ல ஐடியா கிடையாது. வேர்க்குருவை நிறைய படுத்தலாம். அதனால் வந்து ரெகுலர் தண்ணியில் குளிப்பாட்டுறதே உங்களுக்கு பெட்டராக இருக்குங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஆனால் வெயிலை பொறுத்து அங்கே எவ்வளோ தனிப்பு இருக்குது, எவ்வளோ குளிருதுங்கிறத பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதனால வரணுங்கிற அவசியம் இல்லை சார். நன்றி. நன்றி டாக்டர். இந்த ஒரு மணி நேரம் வந்து எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி வந்து குழந்தைகள் நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பதில்கள் எல்லாமே எனக்கும் சரி, நம்மளுக்கும் சரி, கேட்ட நேயர்களுக்கும் சரி, கேட்ட மக்களுக்கும் சரி, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கோடைக்காலத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது குழந்தைகள் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ரேடியோ எஃப்எம்க்கும் என்னோட நன்றி. நன்றி டாக்டர். தேங்க்யூ.